ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். விஸ்வாசம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆபிரகாம் தானே ஞாபகம் வருது. பட் எனக்கு இன்னும் ஒரு ஆட்டிடியூடான ஒரு விசுவாசத்தின் பற்றி ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? எஸ்தரோட இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து முர்தெகாய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எஸ்தரோட வளர்ப்பு தந்தை. ஸோ எஸ்தர் வந்து ராஜாத்தி ஆயிடுறாங்க, ராணி ஆயிடுறாங்க. ஸோ அப்படின்ற போது அந்த முர்தெகாய், அந்த எஸ்தர், அவங்களோட அந்த ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்களே, யூதர்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. அவங்க எல்லாரையும் கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவோட முத்திரை போட்டு நியூஸ் வருது. அப்போது அந்த முர்தெகாய் சொல்லுவார், நீ ராணி ஆனதே இருக்குதான், எங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இன்னும் உயர்த்தி வச்சாரு. ஸோ நீ என்ன காப்பாற்றணும், ஓகேயா? அப்படி நீ என்னை காப்பாற்றலனால வேறு எப்படியாவது ஆண்டவர் எங்களை காப்பாற்றிடுவார், அதுக்கப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவார். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த எல்லா ஒட்டுமொத்த யூதர்களும் இந்த ஒருத்தரை நம்பி இருக்கிறாங்க, இந்த எஸ்தர் அப்படின்ற ஒருத்தரை நம்பி இருக்காங்க. இவங்க காப்பாற்றலனாலும் ஆண்டவர் எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு முர்தெகாய் சொல்கிறாரு. ஸோ இந்த விசுவாசம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எல்லாரும் இவங்கள நம்பி தான் இருக்கிறாங்க, அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. பட் இருந்தாலும் நீ என்னை காப்பாற்றலனாலும் ஆண்டவர் எங்களை காப்பாற்றிடுவாருன்ற ஒரு விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஒரு மனுஷனை நம்ம நம்பியிருக்கோம், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம நம்பியிருக்கோம். பட் அவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்யாமல் போனாலும், அவங்க வாக்கு மாறிட்டாலுமே நமக்கு ஹர்ட் ஆகாது. ஆண்டவர் எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நம்ம அதே மாதிரியே ஜெயிச்சிருவோம். ஸோ யார் வந்து இந்த எல்லாரையும் அழிக்கணும்னு பிளான் போட்டாங்கன்னோ அவனே வந்து ஆண்டவர் அழிச்சாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கணும், ஆட்டிடியூடான ஒரு விசுவாசம். எப்படியாவது என்ன ஆண்டவர் காப்பாற்றிடுவார், நான் ஒன்றும் உன்னை நம்பி இல்லை, ஆண்டவர் நம்பி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். ஆமேன்.